ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய இந்த 2025 மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இந்த 2025 எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் ஆகுதுன்னு, எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுதுங்க. இன்னும் நியூ இயர் பிறக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 கூட்டு எண்ண 8 வந்ததால தாங்க எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, சிக்கல், காலதாமதம், மனக்கசப்பு இது எல்லாமே இருந்திருக்குங்க. ஆனால் இந்த 2025 நியூ இயர் கூட்டு எண் 9 வருதுங்க. அதனால எண் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமானது செவ்வாயோட ஆதிக்க எண்ணா தாங்க அமைஞ்சிருக்குது. அப்புறம் என்னங்க, கவலையே வேணாம். செவ்வாய் அப்படின்னாலே வேகமும் விவேகமும் தாங்க. அப்போ இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷமே பிறக்குது. அதனால நாம செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சீக்கிரமா முடிஞ்சிடுங்க. பொதுவாகவே 9ஆம் நம்பர் அப்படின்னா எது எடுத்தாலுமே சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட முடியுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அதுதாங்க இந்த 2025 மிகப்பெரிய ஸ்பெஷலே. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தாங்க இந்த வருஷப்பிறப்பு வருது. அன்னைக்கு பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னியா லக்னம், வியாகாத நாம யோகம், பவம் நாம கிரகணத்துல, சித்த யோகத்துல தாங்க இந்த 2025 புது வருஷமானது பிறக்குது. இந்த கன்னியா லக்னத்தை குரு பார்க்க தாங்க இந்த வருஷமே பிறக்குது. லக்னத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அதிகமா கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே நடக்க போகுதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த 2025 மிகப்பெரிய கிரக மாற்றங்களே நடக்க போகுதுங்க. ஏன்னா பெரிய கிரகங்களா சொல்லப்படுற சனி, ராகு, கேது, குரு பகவான் இவங்க எல்லாருமே அவங்களோட இடத்தை மாத்துறாங்க. அதனால தாங்க இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலா தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த 3 கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. புதுசா பிறக்கக்கூடிய இந்த 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. தொடர்ந்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2ஆம் வீடான கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 8ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு தாங்க நடக்க போகுது. இந்த மாதிரியான கிரக மாற்றத்தால இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தை தாங்க உள்ளடக்கி இருக்குது. குரு பகவானை ராசிநாதனா கொண்டவங்க தாங்க இந்த மீன ராசிக்காரங்க. மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 1000 கஷ்டம் இருந்தாலுமே சிரிச்சு முகத்தோடு தாங்க எப்பயுமே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சொல்ல ஆரம்பிச்சா முழுசா எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு நிரந்தரமா நண்பர்களும் கிடையாது, எதிரிகளுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு முன்னேறவங்க தாங்க நீங்க. இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நிலைமை ஒன்றும் சரியில்லை, உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா 7.5 சனியில விரைய சனி தாங்க இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால தான் தொட்டது எல்லாமே செலவாகுது, நஷ்டமாகுது. நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு இருப்பீங்க, ஆனா அது எல்லாமே வேற செலவு ஏற்படுத்திடுங்க அப்படின்னு தான் ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்படி பார்த்தாலுமே உங்க ராசிக்கு 10வது ராசியில தாங்க இந்த வருஷமே பிறந்திருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த வருஷமா தாங்க அமைஞ்சிருக்குது. புதுசா வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு புதுசா வீடு குடி போறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க. பண வரவுமே உங்களுக்கு திருப்தி தர நிலையில தாங்க இருக்குது. உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இப்ப கிடைக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட ஆழ்ந்த சிந்தனையை அனைவருமே பாராட்டுற வகையில தாங்க இருக்குது. பதவி, அதிகாரம் இது எல்லாமே உங்களுக்கு பலப்படுத்த போகுதுங்க. உங்களோட மதிப்பு மரியாதை கூட உயரப்போகுது. சுயதொழில் செய்யறீங்க அப்படின்னா அதுல புதுசா மாற்றங்கள்லாம் வருங்க. உங்களோட தாட் ரொம்பவே கிளியரா இருக்க போகுதுங்க. அதனால நீங்க எது செய்யறீங்க அப்படின்னாலும் அது கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. வழக்கு விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட உங்களுக்கு சாதகமா திரும்ப போகுதுங்க. தொடர்ந்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனதுல காரணம் இல்லாம இருந்த குழப்பம் எல்லாமே நீங்க போகுதுங்க. ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அனுசரிச்சு போறது உங்களுக்கு நல்லது தான். பிள்ளைங்க கூட உங்களோட பேச்சை கேட்டு தாங்க நடந்துக்குவாங்க. மகிழ்ச்சி கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கிட்டையும் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையெல்லாம் வரலாங்க. கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கனாவே போதும். பிரிந்திருந்த குடும்பம் கூட இப்போ ஒன்று சேர வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை தான் உருவாக போகுது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாமே வாங்க போறீங்க. மேரேஜ் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ சீக்கிரமாக திருமணம் கை கூட போகுதுங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது. ஜனவரி டு பிப்ரவரி மாசத்துல இந்த திருமண வாழ்க்கையில தம்பதிகளுக்கு சிக்கல்லாம் வரலாங்க.
தேவையில்லாத பேச்செல்லாம் குறைச்சிக்கோங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மேரேஜ் கப்புளுக்கு வந்து அமைதியை விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஏன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குருவால் உங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்பட போகுதுங்க. சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக தான் இருக்க போகிறீங்க. ஆனாலுமே கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த முதுகு தண்டில் ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாங்க. வாக்கிங் போங்க. மன அமைதி உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யோகா தியானம் இதெல்லாம் செய்கிறது மூலியமா உங்களோட உடல் நலமும் மனநலமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்து வந்த சுணக்க நிலை எல்லாமே மாறி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. புதுசாக வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதிகமாக செலவெல்லாம் கூட ஏற்படலாங்க. முதலீடு ஏற்கனவே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் தொடர்பான விஷயத்தில் வந்து முழு திருப்தியாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக தாங்க இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஆஃபீஸரோட ஆதரவு கூட உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. வருமானம் அதிகமாக உயர போகுதுங்க. அதனால் உங்களோட சேவிங்ஸ் கணக்கு வந்து அதிகமாகும். ஒரு சிலருக்கு வந்து உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குங்க. வேலை ஜாஸ்தியாகவும் இருக்கும். புதுசாக வேலை மாற்றுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜென்ம சனி வந்து இப்போ நடக்குது. அதனால தாங்க உங்களோட ராசியில் ராகு உட்காந்து உங்களை படாத படுத்திட்டு இருக்கிறாரு. மே மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு வந்து விலகிறாருங்க. அதனால் அதுக்கு மேலே ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். வீண் சந்தேகம் முன்கோபம் இது எல்லாமே குறையுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்காந்து 7.5 நாட்டு சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார போகிறாருங்க. ஜென்ம சனியாக வரப்போகிறாரு. அப்படிங்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி கரெக்டாக தூங்குங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. நைட் டைம் ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. மே 18ஆம் தேதி முதல் ராகு கேது வந்து உங்களுக்கு சாதகமாக வருதுங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனை வந்து குரு பகவான் இப்போ 3ஆவது வீட்டில் உட்காந்து புது முயற்சி எல்லாத்தையுமே தடங்கல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயத்தில் மே 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்குங்க. சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலுமே கூட காரிய தடைகள் எல்லாமே விலகிடும். வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்கு போகுதுங்க. இந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க. வேலையில் வந்து புதுசாக ஆளை மாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கூட உங்களுக்கு கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரை திருப்திப்படுத்துகிற வகையில் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிக்குவீங்க. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுலையும் படிப்புலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. எல்லாரோட பாராட்டையும் நீங்கள் பெற போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உருவாக போகுதுங்க. காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல அமோகமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. காதலர்களுக்கு இடையில அன்பு அதிகமாகும். மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்குமே காதல் உறவுல வந்து மனக்கசப்பு இருக்கலாங்க. மற்றவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மீன ராசிக்காரங்க பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வேலை விஷயமா இது வரைக்கும் நீங்க வெளியில தங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து குடும்பத்துல சேர்ந்து இருக்குவீங்க. குடும்ப விஷயத்துல அதிகமான கவனத்தை செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு விசேஷத்துல வந்து நிறையவே கலந்துக்க போறீங்க. இது கூடவே ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொண்டர்கள் காரணமாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க போகுதுங்க. மன உறுதி விசுவாசம் இது எல்லாமே அவங்க காட்டுவாங்க. பதவி கூட உங்களுக்கு அதிகமாகுங்க. பொருளாதார அந்தஸ்து கூட உயர போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சால் தாங்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதனால உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து அதிகமாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புது வருஷம் வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. பண தேவை எல்லாமே பூர்த்தியாகும். வண்டி வாகனம் வாங்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க. மன நிம்மதி இருக்கும். காரிய வெற்றி எல்லாமே உண்டாக போகுதுங்க. மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது கூடவே ஏதாவது புதுசாக முயற்சி செய்றீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மனதில் இருந்த கவலை எல்லாமே நீங்க போகுதுங்க. எவ்வளவு நீங்க திறமையா செயல்பட்டாலுமே கூட காரிய தடைகள் வந்து வந்துகிட்டு தாங்க இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பயணத்தால வீண் செலவெல்லாம் உண்டாகுங்க. அலைச்சலும் உண்டாகும். வியாபாரத்துல வந்து இழுபறியான நிலை தாங்க இருக்கும். புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நீங்க அதிகமாவே அலையணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து நீங்க செய்யற காரியம் எல்லாமே தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவு வந்து அதனால அதிகமாகுங்க. உத்தியோகம் தொடர்பான இருக்கிறவங்களுக்கு கவலை எல்லாமே நீங்க போகுதுங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மை தாங்க கிடைக்க போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இப்ப பிறக்கக்கூடிய 2025ல மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. பரிகாரமா வெள்ளிக்கிழமையில பக்கத்துல இருக்க பெருமாள்
பெருமாள் கோயிலுக்கு போய் 11 தடவை சுற்றி வாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளை நல்லா தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. யாரெல்லாம் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.